அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உண்மையிலேயே ஒரு பயன்மிக்க நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. மன்னார் நகரத்தை நாங்கள் அனைவரும் இணைந்து இன்று சுத்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது, சிரமமான நிகழ்வு. அதிலே உண்மையிலேயே எமது கடற்படை, அதே போல இராணுவம் மற்றும் எமது நகரசபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் அனைவரும் இணைந்து இன்று நாங்கள் இந்த நகரத்தை சுத்தப்படுத்தும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு முன்பாக கடற்படை நேவி எங்களுக்கு வந்து சுத்தப்படுத்தி தந்திருக்கின்றைக்கு. அதே போல பள்ளிமுனை சிறுவர் பூங்காவை இராணுவம் ஆமி எங்களுக்கு சுத்தப்படுத்தி தந்திருக்கிறது. அதே போன்று சாந்திபுரத்திலே எமது ஊர் மக்களோடு இணைந்து எமது கௌரவ உறுப்பினர் அவர்கள் அந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். சாந்திபுரத்திலே சவுத் பார்லே துப்புரவு செய்யும் பணி. அதே போன்று மன்னார் தலைமன்னார் வீதியில் எழுத்தூர் சந்தியிலிருந்து ஐஓசி பெட்ரோல் நிரப்பு நிலையம் வரைக்கும் உள்ள வடிகாலை இன்று அகலப்படுத்தி அதை துப்புரவாக்கி மக்களுக்கு ஏற்படுகின்ற அனர்த்தத்தை, வெள்ள நேரங்களில் ஏற்படுகின்ற அனர்த்தத்தை நாங்கள் முடிந்தளவு தடுப்பதற்கான வேலைகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். பெரியாம பகுதியிலே இருக்கும் அனைத்து கால்வாய்களையும் இன்று தூர்வாரி அந்த கால்வாயை கொண்டு பெரிய கால்வாயோடு இணைக்கின்ற வேலை நடக்கின்றது. அதே போன்று கோரிக்குளத்திலிருந்து வடகிடலுக்கு நீரை கடத்துவதற்கான ஒரு வடிகால் ஒன்றை நாங்கள் 4 மில்லியன் செலவிலே அந்த வடிகாலை என்று அமைக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அதுபோன்று பல வேலை திட்டங்களை மன்னார் நகரசபை என்று செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நான் இந்த தருணத்திலே ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இனிமேல் உங்கள் குப்பைகளை வீதிகளிலே வீசாதீர்கள். தயவு செய்து குப்பைகளை நகரசபையிடம் ஒப்படையுங்கள் என நான் உங்களை பேரன்போடு தயவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே ஒத்துழைப்பு தாருங்கள். நகரசபைக்கு மன்னாரை சுத்தமாக வைத்திருப்பதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள். அதுபோல இன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், அதே போன்று மன்னார் மாவட்ட செயலகம், அரசு அதிபர், ஏனைய பிரதேச செயலாளர்கள், மன்னார் பிரதேச செயலாளர் போன்றோரின் ஒத்துழைப்பும் எங்களுக்கு இந்த நிகழ்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு, அதேபோன்று நகரசபை ஊழியர்கள் அனைவரும், அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரும் இந்த சிரமமான பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த வெயிலையும் பாராமல் அவர்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து இந்த வேலை செய்கின்றார்கள், மன்னாரை சுத்தப்படுத்துகின்ற வேலை. எனவே அவர்களுக்கும் இந்த தருணத்திலே இந்த ஊடகத்தினூடாக நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி.